ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அவல் பாயசம் எப்படி ரெடி பண்ணணும்னு பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு 1/2 லிட்டர் பால் நான் காய்ச்சி வச்சுருக்கேங்க. ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி முந்திரி பருப்பை செவக்க வறுத்து எடுத்து வச்சிடலாங்க. அது கூடவே 1 கப் அளவுக்கு அவல் எடுத்திருக்கேங்க. எந்த அவல்னாலும் ஓகே தான், நான் சம்பா அவல் தான் எடுத்திருக்கேன். இதை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாங்க. கொஞ்சம் நிறம் மாறினதும் இது கூடவே 2 கப் அளவுக்கு தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருந்தேங்க. அதை இது கூடவே ஊற்றிடலாங்க. ஊற்றி கிளறி விட்டுக்கலாம். ஓரளவுக்கு அவல் வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம காய்ச்சி ஆற வச்சுருந்த பாலையும் ஊற்றிடலாங்க. 1/2 லிட்டர் பாலையுமே நான் ஊற்றிட்டேங்க. ஏன்னா அவல் நல்லா வெந்து வரணும். அந்த பால்லே வேகும்போது டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் 3/4 கப் அளவுக்கு சீனி போட்டுக்கலாம். 1 கப் அவளுக்கு 3/4 கப் அளவு சீனி போட்டிருக்கேங்க. உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் போட்டுக்கோங்க. கொஞ்சம் திக்னஸ்க்காகவும் டேஸ்ட்டை தூக்கி கொடுக்கறதுக்காகவும் நான் பால் பொடி போடுறேங்க. ஒரு 2 டீஸ்பூன் போல் பால் பொடி போட்டு பால் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணி அது கூட ஊற்றிடலாங்க. மில்க் மேட் இருந்தால் அதையும் நீங்கள் ஊற்றிக்கலாம். என்கிட்ட இல்லாததுனால தான் நான் பால் பவுடர் போட்டிருக்கேன். அவல் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இது கூடவே வறுத்து வச்சுருந்தா முந்திரி பருப்பையும் போட்டு 2 ஏலக்காவையும் தட்டி போட்டுடலாங்க. இப்போ சூப்பரான அவல் பாயசம் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.